பெண்ணை உருவாக்கும் போது ஒரு பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸோட தான் உருவாக்கினார். அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒரு பெண்ணுக்கு இயற்கையாகவே தேவன் கொடுத்துருக்கிற ஒரு காரியம். இதை பாசிட்டிவாக இருக்கணும்னா கர்த்தரோட அதிக நேரம் செலவு பண்ணுறோம், வார்த்தையை கேட்குறோம், கர்த்தருடைய சத்தத்திலேயே நம்ம பழகி இருக்கிறோன்னா நமக்கே தெரியாமல் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். சாராய் நிமித்தமாக அவர் எழுந்தருளினார், கர்த்தர் காரியங்களை செய்தார். அதே தேவன் இன்னைக்கு நம்மை நேசிக்கிறார், பெண்களை நேசிக்கிறார். நமக்காக கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் நினைக்கிறதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நமக்கு இன்னும் தெரியும், இவ்வளவு நல்லவரான்றது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அப்படி தான் போதித்து நடத்துகிறார். இந்த நாளில் சர்வதேச மகளிர் தினம். அதனால் உங்கள் மகளிர் எல்லாரையும், மகளிர்னு சொல்லும்போது மகளாக பிறக்கிறோம், அப்படி தானே? மகள்ன்ற ஒரு உறவில் ஆரம்பிக்கிறோம், சகோதரியாக இருக்கிறோம், தோழியாக இருக்கிறோம், அப்புறம் மனைவி, தாய், பாட்டி, பூட்டி, இப்படி எல்லா நிலைகளிலும் மகளிர் இருக்கிறோம். அப்படி இருக்கிற எல்லா மகளிருக்கும், எல்லா பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகளிர் தினம் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் நமக்கு, நான் யாரையும் விட மாட்டேன், ஓகேயா? சகோதரர்கள், ஐயாமார் யாரும் இது நமக்கு இல்லை, அவங்களா ஏதோ கூட்டம் போட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துடாதீங்க. வார்த்தை எல்லாருக்கும் உரியது. ஆமென். பெண்கள்னு சொல்லும்போது சில நேரத்தில் நம்ம நினச்சிருப்போம், நான் மட்டும் பையனாக இருந்திருந்தா அதை செஞ்சுருப்பேன், இப்படி ஆகிருக்கோம், அப்படி ஆகிருக்கோன்னு நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். நானே சின்ன வயசில் நினச்சிருக்கேன். நம்ம பிறக்கும்போது ஒருவேளை நம்முடைய பெற்றோர் சந்தோஷப்படாமல் இருந்திருக்கலாம். சில பேர் பிறக்கும்போது ஐயோ இதுவும் பொம்பளை பிள்ளை தானா அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போ உள்ள காலத்தில் அவ்வளோவா அது இல்லை. 2 பொண்ணு 3 பொண்ணுன்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதுவே ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஆண் பிள்ளை ஒரு வீட்டில் இல்லைன்னா அது ஒரு பெரிய குறையாக, ஒரு சாபமாக தான் மக்கள் நினச்சாங்க. வெறும் பொம்பளை பிள்ளை தானா, பையனே இல்லையா அப்படின்னு ரொம்ப இதாக கேட்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே, எல்லாம் பிள்ளை தான்ற ஒரு மனநிலை கொஞ்சம் மக்களுக்கு மாறி இருக்கு. நம்ம பிறந்தப்ப ஒருவேளை நம்முடைய பெற்றோர் சந்தோஷப்பட்டிருக்கலாம் அல்லது வருத்தப்பட்டிருக்கலாம், அல்லது நமக்கு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தப்ப நம்மளே கூட வருத்தப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய பிறப்பை குறித்து, ஒரு பெண்ணுடைய பிறப்பை குறித்து நாம் சந்தோஷப்படுறோமா கவலைப்படுறோமான்றது முக்கியம் இல்லை, தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஒரு பெண் உருவாகும்போது, ஒரு பெண் இந்த உலகத்தில் வரும்போது பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுகிறார். நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பொம்பளை பிள்ளையா பிறந்தது உங்களுக்கு சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சந்தோஷமாக சொல்லுவார். நான் தான் உன்னைய இப்படி உருவாக்கி இருக்கிறேன். ஆமென். நம்மளாம் அப்படி பிறக்கலை, கர்த்தர் நம்மை ஒரு பெண்ணாக உருவாக்கி இருக்கிறார். டிசைன் பண்ணி கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் ஒரு பெண்ணை, அதாவது ஆதியில் முதல்ல ஒரு பெண்ணை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனார்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக, சொல்யூஷனாக தான் பெண்ணை உருவாக்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்குனார், மனுஷனை உண்டாக்குனார், எல்லாம் நல்லது நல்லதுன்னு தான் கண்டார். ஒரே ஒரு காரியம் அவருடைய மனதில் ஒரு சின்ன நெருடலாக, ஒரு குறைவாக இருந்துச்சு, ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லையே அப்படின்னு நினச்சாரு. அந்த பிரச்சனைக்கு தீர்வாக உருவாக்கப்பட்டவள் தான் பெண். அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு நல்லா இல்லாத ஒரு காரியத்தை சீர்படுத்தும்படியாக, அந்த இடத்தை, அந்த கேப்பை ஃபில் பண்ணும்படியாக, அதை சரி செய்யும்படியாக தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. தேவன் ஒரு பெண்ணை உருவாக்கும்போது ஒரு நோக்கத்தோட, ஒரு குறைவை சரிப்படுத்துறதுக்காக உருவாக்கினார். ஏவாளை மட்டும் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, குறைவை சரி பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர்
நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு பர்பஸோட, ஒரு தனித்துவமான ஒரு நோக்கத்தோட உருவாக்கி ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். ஒரு ஊரில் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்போ நான் ஏதோ எதேச்சையாக பிறக்கலை, ஏதோ பொம்பளை பிள்ளையாக பிறக்கலை, ஏதோ எல்லாரும் மகளிர் தினம்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒரு பெரிய நோக்கத்தோடு என் தகப்பனால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தகப்பனாகிய தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோட அழகாக வடிவமைத்து அனுப்பியிருக்கிறாரு. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி நினச்சிருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் உங்கள் பிறப்பை குறித்து, உங்களுடைய அந்த பெண்மையை குறித்து, உங்கள் லைஃப்பை குறித்து நீங்கள் சந்தோஷப்படணும். கர்த்தர் என்னை அவருடைய தீர்மானத்தின்படி உருவாக்கி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் வேறு எந்த குறைவும் இல்லை. மனுஷனுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு துணை தேவைப்பட்டது. அப்போ கர்த்தர் சொன்னார், ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஏற்ற துணைன்னு கர்த்தர் உண்டாக்கும்போது ஆதாமுக்கு ஏதோ ஒரு எடுபிடி வேலை செய்கிறதுக்காக ஏவாளை உருவாக்கலை. இந்த பிளம்பர், எலக்ட்ரிஷியன்லாம் வந்து அந்த பிஸ்னஸே, அந்த வேலையே தெரியாதவங்கள வச்சுருப்பாங்க, சின்ன பசங்களை. அதே எடுறா சுற்றி எழுறானா எடுக்கிறதுக்கு. லாரியில் போகும்போது கிளீனர் வச்சுருப்பாங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஹெல்ப்பராக கர்த்தர் ஏவாளை உருவாக்கவில்லை. அவனுக்கு ஈக்குவலாக அவனுடைய தரிசனத்தில் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் கர்த்தர் உருவாக்கினார். இன்னொரு காரியம், கர்த்தர் பெண்ணை உருவாக்கும்போது ஒரு பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸோடு தான் உருவாக்கினார். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, அதாவது தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய தாக்கத்தை காட்டக்கூடிய ஒரு பவர் பெண்ணுக்கு இருக்குது. அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒரு பெண்ணுக்கு இயற்கையாகவே தேவன் கொடுத்துருக்கிற ஒரு காரியம். நிறைய நேரத்தில் நமக்கு அது தெரிகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு பவரை, அது ஒரு வல்லமையான ஒரு சக்தி, அந்த ஆற்றலோடு தான் பெண்ணை உருவாக்கி இருக்கிறார். அப்போது இந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லும்போது அதை 2 விதங்களில் பெண் பயன்படுத்த முடியும். பாசிட்டிவாக, நேர்மறையாக அதை யூஸ் பண்ணினா நல்லது. அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது அது தப்பான காரியங்களுக்கு கொண்டு போகும். அதனால தான் சொல்கிறாங்க, வெற்றியுள்ள ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறா. அதே நேரத்தில் ஒரு ஆண் தோல்வி அடையும் போது அங்கே பார்த்தீங்கன்னா கட்டாயம் பின்னால் ஒரு பெண் இருப்பாள். பெரிய ஆளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் தவறி இருப்பாங்க. காரணம் என்னென்னா அதுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க. ஏதாவது காரியம் தப்பாக போச்சுன்னா அந்த இடத்துலையும் ஏதோ ஒரு விதத்தில் பெண்ணுடைய பங்களிப்பு அங்கே இருக்குன்றத நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா தெரியும். அப்போ அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்குன்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும், அந்த சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தைகளுக்கு அதை நம்ம சொல்லி வளர்க்கணும். உன்னால் காரியங்களை செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும், நீ இருக்கிற குடும்பத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க உன்னால் முடியும். நம்ம வந்து சண்டை போடுறவங்க கிடையாது, ஃபைட் பண்ணி நான் தான் பெரிய ஆளுன்னு செல்வாக்கை நிலைநிறுத்துகிறவங்க கிடையாது. அமைதியாகவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் பெண்கள். இதை பாசிட்டிவாக இருக்கணும்னா கர்த்தரோட அதிக நேரம் செலவு பண்ணுறோம், வார்த்தையை கேட்குறோம், கர்த்தருடைய சத்தத்திலேயே நம்ம பழகி இருக்கிறோன்னா நமக்கே தெரியாமல் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். வேதத்தில் மோசேனுடைய அம்மா யோகபெத், அவங்க பேர், மோசையை பற்றி சொல்லியிருக்கு. 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வளர்க்க முடியலை, ராஜாவுடைய கட்டளை பயங்கரமாக இருந்ததுனால நதியில் போடுறாங்க. திரும்ப எடுத்து அவங்களே வளர்க்குறதுக்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் ஒரு 4-5 வயசு வரைக்கும் தான் வளர்த்துருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க பால் மட்டும் ஊட்டலை, கர்த்தரை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை அவங்க சொல்லி கொடுத்து மோசேனுடைய உள்ளத்தில் இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், இவங்களை நான் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மோசேனுடைய உள்ளத்தில் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்களை பற்றி சொல்லியிருக்கு, ஆரோன், மோசே, மிரியாம். 3 பேருமே கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்க. 3 பேரை பற்றியும் பைபிளில் சொல்லியிருக்கு. ஒரு பெரிய பாக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். காரணம் என்னென்னா, யோகபெத் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே காரியத்தை இன்றைக்கி நாம் நம்முடைய குடும்பத்தில் செய்ய முடியும். ஆமென். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறதில்ல. இந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி யாரையும் செய்கிறது கிடையாது. யாருக்குமே தெரியாமல், ஒரு உப்பை போட்டால் எப்படி அது கரைஞ்சி போயிட்டே இருக்கோ அதே போல் யாருக்கும் தெரியாமலேயே ஆனால் நம்முடைய ஆதிக்கத்தை அந்த இடத்துல செலுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயுவை பற்றி நமக்கு தெரியும். பவுல் சொல்கிறார், என்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயின்னு சொல்கிறாரு. அவருடைய அப்பா ஒரு கிரேக்கன், யூத அப்பா கிடையாது, ஆனால் அம்மா யூத ஸ்திரீ. தீமோத்தேயு விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாரு, பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணத்தை பவுல் சொல்கிறாரு. அந்த விசுவாசம் உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்தது, அம்மா கிட்ட இருந்தது, லோவிசாலுக்குள்ளே இருந்தது, ஐனிக்கையாளுக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு ஜென்யூனான மாயமற்ற அந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணி அப்பாவுடைய தாக்கம் பிள்ளைகளுக்குள்ளே வராத அளவுக்கு விசுவாசத்தை அவங்க ஊட்டி இருக்கிறாங்க. இதுதான் பாசிட்டிவ் சைடு. அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை பாசிட்டிவாக சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துறது. நெகட்டிவான காரியம்னு சொல்லும்போது அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். ஒருவேளை தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல, உலகத்தில் இருக்கிறோம், பிசாசுனுடைய காரியங்களுக்கு நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோம், நேரம் செலவு பண்ணுறோன்னா அந்த தாக்கம் நம் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கட்டாயமாக வரும். அப்போ இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு பவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பவரோடு தான் கர்த்தர் ஏவாளை ஆதாமுக்கு உருவாக்கி கொடுத்தார். அடுத்து பார்க்குறோம் 3வது அதிகாரத்திலேயே ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் அந்த பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட உடனே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பவரை நெகட்டிவாக தப்பான விதத்தில் பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆதாம் அவங்க வந்து மிரட்டினாங்களா? சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏதாவது மிரட்டினாங்களா? ஒன்றுமே செய்யலை. ஃபோர்ஸ் பண்ணலை. ஃபிசிக்கலாக தன்னுடைய பலத்தை கொண்டு எதுவுமே செய்யலை. தான் சாப்பிட்டாங்க, பறித்தாங்க, புசிச்சாங்க. கொடுத்த உடனே அவரும் எதுவுமே சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டாரு. அதை தான் நான் சொல்கிறேன், அந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு பெண் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு உருவாகுது. அப்படி தான் பாவம் உலகத்தில் வந்தது. எந்த கட்டாயம் கிடையாது, ஆனால் தானாகவே அவரும் சாப்பிட்றாரு. அப்போ அந்த பாவம் உலகத்தில் வந்த பிறகு இப்போது பிரச்சனை உலகத்தில் வந்தது. வாழ்க்கை அப்படியே தலைகீழாக ஆதாமுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பவர் எனக்கு இருக்குங்கிறத பெண்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், பாசிட்டிவாக தான் இதை பயன்படுத்தணும். எந்த இடத்துலையும் நெகட்டிவான விதத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ, ஸ்கூல்லையோ, காலேஜ்லையோ, எங்கேயோ போகிற இடங்களில் அளவுக்கு அதிகமாக யாரோடையும் பழகக்கூடாது. ஏன்னா என்னுடைய தாக்கம் அந்த இடத்துல அந்த மனிதனுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா என் குடும்பத்தை சேராதவங்கக்கிட்ட என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை ஆண்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அதனால் நான் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன், நாங்கள் அப்படி இப்படின்ற அந்த லெவலுக்கு போகக்கூடாது. காரணம், உங்களை அறியாமலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நேச்சரை தான், பெண்ணுடைய சுபாவம் அப்படி தான். ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தான் இருக்கிற இடத்துல அவங்களால ஏற்படுத்த முடியும். அப்போ அதுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டியது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எனக்கு முக்கியம். அந்த உணர்வு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கணும். அது மனைவியாக இருக்கலாம், தாயா, பிள்ளையா, என்னுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தான் எனக்கு முக்கியம். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. அதுக்காக யாரோடய சண்டை போட சொல்லலை. எனக்கு பர்சனலாக எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது. அந்த உணர்வு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கும்போது குடும்பம் பாதுகாக்கப்படும். சத்துருவினுடைய உட்புகுதல் இருக்காது, பிசாசு உள்ள நுழைய இடம் இருக்காது. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. அதை தப்பான விதத்தில் ஏவாள் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்றதை பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். முதல்ல கர்த்தர் வந்து அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறாரு. பிசாசுக்கிட்ட சாபம் சொல்கிறாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதில் முதல் பாட்டு கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், அதாவது பிசாசுக்கும், சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும், சாத்தானுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன். கர்த்தர் நமக்காக ஒரு பகையை ஏற்படுத்தி இருக்கிறார். பெண்ணுக்காக கர்த்தர் ஒரு பகையை ஏற்படுத்தினார். யாரு கூடனா சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும் பகையை நான் உண்டாக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன செய்வோன்னா,
நீ என் வார்த்தையை கேட்கல, பிசாசோட சேர்ந்துட்ட, நீ அவன் கட்சி அவனோட சேர்ந்துட்ட, எனக்கும் உனக்கும் பகைன்னு சொல்லுவான். சொல்லுவோமா இல்லையா? கர்த்தர் அப்படி சொல்லலை. அதனால தான் நான் சொன்னேன், கர்த்தர் பெண்களை அதிகமாக நேசிக்கிறார். நம்ம பாவமே செஞ்சு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணினப்போ கூட கர்த்தர் தன்னுடைய அன்பை தான் காமிச்சாரு. கர்த்தர் சொல்கிறாரு, சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் ஸ்திரீக்கும் பகை கிடையாது. ஆமென், சொல்லுங்களேன் சந்தோஷமா. சத்துருவுக்கும் ஸ்திரீக்கும் பகை வருது. இப்போ கர்த்தருக்கும் பிசாசுக்கும் பகை. இப்போ என்ன சொல்கிறாரு? நான் பெண்ணுடைய சைடில் இருக்கிறேன், ஸ்திரீனுடைய வித்து, நான் அனுப்ப போகிற வித்து, நான் பெண்ணுடைய சைடில் பெண் சார்பாக நான் இருக்க போகிறேன். பிசாசுக்கும் உனக்கும் தான் பிரச்சனை. புரியுதுங்களா? கர்த்தர் நம்ம அதிகமாக நேசிச்சாரு. என் கண்ணு முன்னாடி நிற்காத, போ, அவனோடைய போன்னு சொல்லி கர்த்தர் ஏவாளை விரட்டி விடலை. நீ கெட்டதும் இல்லாமல் ஆதாமையை சேர்த்துக்கு எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடலை, விரட்டி விடலை. எனக்கும் உனக்கும் பகைன்னு சொல்லலை, உனக்கும் பிசாசுக்கும் பகையை நான் உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சோ அதை நான் முறிக்கிறேன், அதை நான் பகையாக மாற்றுறேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது ஸ்திரீயின் வித்தாக வரப்போகிறவர் பிசாசுனுடைய தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த காரியத்தை கர்த்தர் முதலாக நமக்காக சொல்லியிருக்கிறார். பெண்களுக்காக கர்த்தர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்காக நமக்கு சொன்ன இந்த ஆசீர்வாதம் முழு மனுக்குலத்துக்குமான ஆசீர்வாதம். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு ஸ்திரீயின் வித்து வருவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கே சொன்னார். இப்போ அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன் சைடில் தான் இருக்கிறேன் அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அந்த நாள்லேருந்து, அந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். நம்ம நினைப்போம், இப்போ தானே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு வந்தார், அதுக்கு முன்னாலே நிறைய வருஷம் ஆச்சுன்னு. ஆனாலும் கர்த்தர் காலங்களில் செயல்பட்டு கொண்டே வந்தார். காலம் நிறைவேறின போது, அந்த கரெக்ட் டைம் வந்த போது ஸ்திரீயின் வித்தை இந்த உலகத்துக்கு இயேசுவாக கிறிஸ்துவாக அனுப்பினார். கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை நிறைவேறிக்கொண்டே அந்த ப்ராசஸ் இருக்கும்போதே கர்த்தர் நிறைய பெண்களை பயன்படுத்தினார். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு ப்ராமிஸாக நினச்சி நம்ம எடுத்துக்கிடலாம். ரூத்தினுடைய புக் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ரூத் சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரூத் ஒரு மோவாபிய பெண், நகோமியுடைய மருமகள். கணவன் இல்லை, வீடோவாகியாச்சு, அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த தேவனை ஆராதிக்கிறேன், நான் உங்கள் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு மோவாப் தேசத்தை விட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்தால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கதிர்களை பொறுக்கி ஒரு சாதாரண ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. இந்த சமயத்தில் தான் நகோமி அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ நைட்டு நல்லா குளித்து எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு போய் போவாஸ் கிட்ட போய் அவன் படுக்கிற இடத்த பார்த்து அங்கே போய் போர்வை விளக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. வாசிப்போம். ரூத் 3:9. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். போவாஸ் அந்த நைட் நேரத்தில் ரூத்துக்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ மாமியாரை பின்பற்றி வந்த, அவங்களுக்கு உதவி பண்ண வந்த, அந்த முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் இப்போ நீ செய்கிற காரியம் பிந்தின நற்குணம் இன்னும் உத்தமமாக இருக்குது. ஏன்னா வாலிப பையங்க பின்னாடி, அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி வாலிபனாக இருக்கணும்னு சொல்லிட்டு யார் பின்னாடியோ நீ போகாமல் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற. அப்போ ரூத் அந்த இடத்துக்கு போனது நகோமி சொன்னதுனால போகலை. நகோமி எந்த அடிப்படையில் சொன்னாங்க? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது.
லேவியராகமம் 25, இப்போ எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. லேவியராகமம் 25 சொல்லியிருக்கு. அவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்து கடன் பட்டுட்டாங்க, அவங்களால மீட்க முடியலை, அவங்களுக்கு அதை கடனை செலுத்துறதுக்கு நிர்வாகம் இல்லைன்னா கிட்டின உறவின் முறையான், அந்த கின்ஸ்மன் ரிடிமன் சொல்கிறாங்களா, அதை மீட்கக்கூடிய சுதந்திரம் உள்ளவங்க, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரவங்க அந்த காசை கொடுத்து அவங்கள மீட்கலாம், அந்த குடும்பத்தை மீட்கலாம்னு சொல்லியிருக்கு. யாத்ராமம் 25 ஒரு சகோதரன் சந்தானம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் செத்து போயிட்டா அவனுடைய சகோதரன் அல்லது அவங்க நெருங்கின உறவில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி அவனுக்கு பேர் உண்டாக பண்ணணும், அந்த சந்ததி விருத்தி அடைகிறதுக்கு உதவி செய்யணும். இது நியாயப்பிரமாணம் சொன்ன காரியம். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தான் நகோமி சொல்கிறாங்க. நகோமி சொன்னதை கேட்டு ரூத் வர்றா. அப்போ ரூத் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எதையும் அவ செய்யலை, யாரையும் செலக்ட் பண்ணலை. என் வாழ்க்கை மேம்படுறதுக்கு, என்னுடைய நல்வாழ்வுக்கு நான் ஒரு வழியை தேடுறேன்னு சொல்லி அவ தானாக போகலை. பிரமாணம் என்ன சொல்லுதோ, ஏன்னா அன்றைக்கி அவங்க பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருந்தாங்க, பிரமாணம் என்ன சொல்லுதோ அதன்படி அதை செய்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறா, உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி, என்னை மீட்டுக்கொள்ளும் அதிகாரம் உமக்கு இருக்குது, என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை சொந்தமாக்கி கொள்ளும்னு சொல்லி வந்து கேட்குறா. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு 11, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஒரு தடவை சேர்ந்து சொல்லிடலாமா? மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். போவாஸுக்கு ரூத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய தகுதி இருந்துச்சு, அவரால் செய்ய முடியும். ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவர் நெருங்கின சொந்தக்காரராக இருந்தார், அவர் பணக்காரராக இருந்தார், அவரால் மீட்க முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை விட இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா நான் உன்னை மீட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரூத்துடைய லைஃப்ங்கிறது ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு லைஃபு. எதுவுமே இல்லாமல், எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் புதிய ஒரு தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறா. இங்கே இருக்கிறவங்க அவளை ஏற்றுக்கிடுவாங்களான்னு தெரியாது, ஏன்னா மோவாபியர்கள்லாம் அருவருப்பானவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த சூழ்நிலையில் அவளுக்கு தெரியாமலே பிரமாணத்துக்கு அவள் கீழ்ப்படுகிறா. அவள் கீழ்ப்படிஞ்ச அந்த நியாய பிரமாணம் எங்கே கூட்டிகிட்டு வந்ததுன்னா போவாஸுக்கு நேராக அவளை கூட்டிகிட்டு வந்தது. போவாஸுக்கு நேராக நியாயப்பிரமாணம் அவளை கூட்டிகிட்டு வந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நம்முடைய போவாஸ் ஆகிய கிறிஸ்துவிடத்துக்கு நேராக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்ம ரூத்தை போல தான் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், தேவன் இல்லாதவர்களாக இருந்தோம், உலகத்தில் நமக்கு ஒரு ஹோப்பு இல்லாமல் இருந்தோம், நம்ம ஜெயிக்க முடியும் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் பாவத்திலே சாபத்திலே உழன்று கொண்டிருந்த நம்மை கர்த்தர் நம்முடைய போவாஸாகிய கிறிஸ்துவிடத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய போவாஸாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மகளே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். இங்கிலீஷில் என்ன சில மொழியில் இங்கிலீஷ்லலாம் சில வேர்ஷன் பார்த்தீங்கன்னா, நீ என்ன கேட்குறியோ அதை நான் செய்வேன். நீ கேட்குறது, நீ ரெக்வஸ்ட் பண்ணுறது, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்வேன்னு சில இடத்துல இருக்கும். அப்போ நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்வேன்னு ஒரு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறாரு. இது கர்த்தர் நடப்பிக்கிற காரியம். ஏன்னா அவள் வேலைக்காரி கூட கிடையாது, அதை காட்டிலும் சும்மா பொறுக்கிறவ. அவகிட்ட சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்றைக்கி இந்த வார்த்தை போவாஸுக்கு ரூத்துக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது, நம்முடைய போவாஸ் ஆகிய நம்முடைய தேவன் கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்கிறாரு, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமென். இது வெறும் பெண்களுக்கான வார்த்தை மட்டும் கிடையாது. அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். நம்ம எல்லாரையுமே மீட்டெடுத்திருக்கிறார். ஆவியில் ஆண் ஆவி பெண் ஆவி கிடையாது, சரீரம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. வாக்கு தத்தங்கள் வசனங்கள்னு வரும்போது அது எல்லாருக்கும் உரியது. கிறிஸ்து எல்லாருடைய போவாஸாக இருக்கிறார், நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மை மீட்டு நம்மை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டிருக்கிற கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் செய்வார். உங்களுக்கு எப்போ சுகம் தேவையாக இருக்கோ அப்போ கேளுங்க, அவர் சுகமாக்குகிறவராக அவரே சுகமாக உங்கள் வாழ்க்கையில் வருவார்.
உங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் அவர் வருவார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். சும்மா சொல்கிறவர் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்காக நம் சார்பில் நம் பட்சமாக இருக்கிறாரு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன். இவ்வளவு நல்ல ஒரு அன்புள்ள தகப்பனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரும் நம்ம ரிசீவ் பண்ணணும். கர்த்தர் எனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார். எனக்கு என்ன தேவையோ, எந்த சூழ்நிலை நான் இருக்கிறேனோ அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் கடந்து வந்து எனக்கு செய்வார். அடுத்து நம்ம பார்க்குறோம், ரூத் எதுவுமே செய்யலை. நகோமி சொல்கிறான், நீ சும்மாரு, நீ இளைப்பாரு, அவன் இந்த காரியத்தை செய்ய மட்டும் ஓய மாட்டான். போவாஸ் அடுத்த நாளே காலையிலேயே போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நமக்காக தேவன் காரியங்களை செய்கிறார். அவர் செய்கிறாருங்கிறதுல நம்ம இளைப்பாரும்போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ரூத்துடைய வாழ்க்கையில் உண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. வேண்டியபடியெல்லாம் அவர் செஞ்சிட்டார். கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன எனக்கு தேவையாக இருக்கோ அதில் அவர் வருகிறார். நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு போய் உட்கார்றது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளேயும் அவரை கொண்டு வரும்போது அவர் செயல்படுகிறவராகவே இருக்கிறார். எனக்காக அவர் செயல்படுகிறார். எனக்காக ஏதாவது செய்கிறார். அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் சும்மா இல்லை, நான் சும்மா இருக்க முடியும். ஆமென். இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக்குவோம். இப்போ அந்த ஆதியாகமத்தை திரும்ப கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், என்னுடைய ஸ்திரீயின் வித்தை அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்களாம் நடக்குது. நோவா சம்பவம்லாம் நடக்குது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைச்சிட்டு 12ல் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு எதை குறித்து சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவனுடைய சந்ததியில் வருவார். அந்த கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கிறிஸ்து இல்லாமல் எங்கேயுமே ஆசீர்வாதம் கிடையாது. அந்த கிறிஸ்துவை குறித்து தான் ஆதியாகமம் 12ல் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமிட்ட அதை சொல்லி தான் அழைக்கிறாரு. உன்னுடைய சந்ததி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. கானான் தேசம் இதுதான்னு தெரிஞ்சிருச்சு. போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் தான் புறப்பட்டு வந்தாங்க. கர்த்தர் இந்த தேசம்தான் காமிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்படுது. அப்போ பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. 14வது வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:14 ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். இங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம். இப்போ இருக்க நம்முடைய கல்ச்சருக்கு அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஆபிரகாம் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார், மனைவி கூட்டிகிட்டு வந்தார். இப்போது வரும்போது சொல்கிறாரு, இங்கெல்லாம் ராஜாக்கள் அவங்களுக்கு இஷ்டம்னா என்ன செஞ்சுருவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. கணவனை கொன்னுட்டு மனைவியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால நீ தயவுசெய்து என்னைய சகோதரன்னு சொல்லிடு, உனக்கு அண்ணேன்னு சொல்லிடு, நான் உயிரோடு இருக்கணும். என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ இப்படி தான் சொல்லி ஆகணும்னு சொல்லியாச்சு. அந்த அம்மாவும் பாவம் சொல்லிட்டாங்க. இதை சொல்லும்போது அவங்களுக்கு 65 வயசு. ஏன்னா ஆபிரகாம் வரும்போது 75 வயசில் அங்கேருந்து வந்தார். அப்போ அவங்களுக்கு 10 வயசு கம்மியாக இருக்கும். 65 66 அது இங்கே வந்த ஆரம்ப நாட்கள்லேயே இந்த சம்பவம் நடக்குது. இப்போது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், ஸ்திரீயின் வித்து உன்னுடைய சந்ததியில் பிறக்குங்கிறத கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு. இப்போது பிசாஸ் அவர் என்னைக்கு ஆதியாகமம் 3:15 சொன்னாரோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கும்போது பயப்படுறான். இவளுடைய பிள்ளையா இருக்குமோ, என் தலையை நசுக்க போகிறது இவ பிள்ளையான்னு ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து பார்த்து பயப்படுறான். இப்போ சாராளை பார்த்து பயந்துட்டான். புரியுதுங்களா?
ஸ்திரீயின் வித்து சாராள் மூலமாக வரப்போகுதுங்கிற ஒரு க்ளூ அவனுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதை கெடுக்கிறதுக்காக பார்வோனுடைய அரண்மனைக்கு அவளை கொண்டு போகிறான். இப்போ ராஜா அவளை ரொம்ப அழகாக இருக்கான்னு பார்க்குறான். பிரபுக்களெல்லாம் ராஜா கிட்ட போய் இவளை பற்றி பேசுகிறாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். கர்த்தர் எப்பவும் நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். 17வது வசனம் தான் வாசித்தோம். இதில் ஆபிரகாம் எதுவுமே செய்யலை. அவருக்கு நிறைய ஆடு மாடு கழுதையெல்லாம் வீட்டுக்கு வருது, வாங்கி கட்டி வச்சுட்டு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. 17வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அவங்களுக்கு ஏதோ ரொம்ப வியாதி வந்திருக்கும், ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அடுத்து பார்க்குறோம், அவனுக்கே புரிஞ்சிருச்சு இது பிரச்சனை, இதனால தான் பிரச்சனைன்னு அவன் தெரிஞ்சு ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுகிறாரு. இதில் ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கணும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம், சொல்லுங்கள், சாராயின் நிமித்தம். அப்போது கர்த்தர் சாராய் மேலே கவனமாக இருக்கிறார், அப்படிதானே? சாராய் மூலமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வம்சம் வரப்போகுது, கிறிஸ்து வரப்போகிறாரு. இதை தடுக்கிறதுக்கு பிசாசு காரியங்களை பண்ணுறான். கர்த்தர் செயல்படுகிறார். கர்த்தர் உடனே மகாவாதைகளால் வாதிக்கிறார். அவன் எதுவுமே செய்யாமல் சாராளை தொடாமல் அனுப்பிவிடுறான். எந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் நீங்கள் யாரை நம்பி வந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட, இப்போ ஆபிரகாமுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கிடையாது, ஒருவேளை அவர் உதவி செய்ய முடியாத நிலையில் அவர் இருந்தால் கூட, எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டு இருந்தால் கூட, எந்த ஒரு விடுபட முடியாத நிலையில் நீங்கள் இருந்தால் கூட, அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் வருகிறார். ஆமென். சாராயின் நிமித்தம் கர்த்தர் வேலை செஞ்சார்னா நிச்சயமாகவே உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக அவர் வேலை செய்வார். ஆமென். கர்த்தர் பொய்யுரையாத தேவன். ஆபிரகாமை கூப்பிடும்போதே சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான். அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு. நமக்கு விரோதமாக எந்த காரியம், பிரச்சனை, போராட்டம் வருகிறதோ அதை கர்த்தர் டீல் பண்ணுகிறார். அது நமக்கு உறுதியான விசுவாசம் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. சாரா எங்கே போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது, ஜோம் பண்ணாங்களா எப்படி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன். சாராய் நிமித்தமாக அவர் எழுந்தருளினார், கர்த்தர் காரியங்களை செய்தார். அதே தேவன் இன்னைக்கு நம்மை நேசிக்கிறார், பெண்களை நேசிக்கிறார். நமக்காக கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம், சில வருஷங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை. அதுக்கடையில் ஆகார் வேற வர்றா. இதெல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா 3 பேர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு கூடாரத்துக்கு வர்றாங்க. ஆபிரகாமும் சாராளும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, 10வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சாராளுடைய காதிலே விழுகுது. ஒரு உற்பவ கால திட்டம்னா ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு குழந்தை பிறக்கும். கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, உனக்கு குழந்தை தருவேன்னு சொன்னார். இப்போ நீ ஆகாரெல்லாம் தேட வேண்டாம். இப்போ சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். டெஃபினட்டாக சொல்லிட்டாரு, சாராள் மூலமாக குழந்தை பிறக்க போகுது, அடுத்த வருஷத்தில் பிறக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இதை அவங்க சிரித்தாங்க. அப்புறம் சிரிக்கலான்னு சொல்லி பயந்து போய் சொன்னாங்க. இல்லை, ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ நகைச்சன்றாரு. அதுக்கப்புறம் சாராளுடைய சரீரம் ரினியூ ஆகுது. கர்த்தர் சரீரத்தை புதுப்பிக்கிறார். இந்த காரியம் நடக்கும்போது சாராளுக்கு 89 வயசு. ஏன்னா 90 வயசில் ஈசாக்கு பிறந்தாச்சு. 89 வயசு. வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய பக்கத்தில் வந்தாச்சு. இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 25 வருஷமாக காத்திருந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. ஏன்னா இப்போ டெஃபினட்டாக சொல்லிட்டாரு, உற்பவ காலத்திட்டம், அதாவது 9 மாதம் 10 மாதம்தான் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இப்போது பிசாசு அதை தடுக்கிறான். ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கேராருங்கிற இடத்துல ஆபிரகாம் தங்கி இருக்கிறாரு. கேராருடைய ராஜா அபிமெலேக் கூட்டிகிட்டு போயிட்டான் சாராளை.
89 வயசில் கர்த்தர் சரீரத்தை இளமையாக்குகிறார், புதுப்பிக்கிறார். 2வது வசனம் வாசிக்கிறேன். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். சில நேரங்களில் பிரச்சனைகள் திரும்ப வரும். கிட்டத்தட்ட 25 வருஷம் 24 25 வருஷம் கழித்து திரும்பவும் சாராளுக்கு அதே பிரச்சனை, அதே சூழ்நிலைக்குள்ளே, அதே ஒரு சிறைக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போயாச்சுன்னா அங்கேருந்து வெளியில் வர முடியாது. அவன் என்ன செய்கிறானோ செஞ்சது தான். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆபிரகாம் ஒருவேளை தூங்கியிருப்பார், கர்த்தர் தூங்க மாட்டாருங்க. நம்மை காக்கிற தேவன் உறங்குறதில்ல, தூங்குறதில்ல. அவர் நம்ம எந்த பிரச்சனைக்குள்ளே போகிறோமோ அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணுறதுக்கு அவர் எப்போவும் முழிச்சிட்டே தான் இருக்கிறாரு. அபிமெலேக்கு கிட்ட ராத்திரி சொப்பனத்தில் போய் கர்த்தர் சொல்கிறாரு, நீ செத்த, ஒரு ஸ்திரீ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுல அது நிமித்தம் நீ செத்த. காரணம் என்னென்னா அவள் இன்னொருத்தனுடைய மனைவி. அவன் ஐயோ பயந்து, ஆண்டவரே நான் உத்தமமான இருதயத்தோட சுத்தமான கைகளோட தான் இதை செஞ்சேன், அவன் சகோதரன்னு தான் சொன்னான், இவளும் ஆமாம் நான் சகோதரின்னு தான் சொன்னான், எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, நீ தெரியுதோ தெரியலையோ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கல. சாராளை யாரும் தொட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஆமென். காரணம் என்னென்னா கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு சாராளை யூஸ் பண்ணுறாரு. அதனால தான் சாராளுக்கு இவ்வளோ பிரச்சனை. உலகத்தில் எந்த பெண்களுக்கும் வராமல் எதுக்கு சாராளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது? தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான நபராக சாராள் இருக்கிறதுனால அதை குலைக்கிறதுக்காக பிசாசு அவளுக்கு விரோதமாக செயல்படுறான். அப்போ கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், கர்த்தர் கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். கர்த்தர் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார். நமக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் ஆயுதங்கள் உருவாக்கப்படுவதோ அதை வாய்க்காமற் போக பண்ணுவதற்கு கர்த்தர் எப்பவும் அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு சொன்னார். ஏன்னா நான் அதை பார்த்துக்கிடுவேன். இன்றைக்கி சாராளுக்கு பிரச்சனை வந்துச்சு. கர்த்தர் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டார். யாரை சந்திக்கணுமோ அங்கே போய் சந்திக்கிறார். நம்முடைய கர்த்தர் எல்லாமே செய்ய முடிகிறவர் தானே. அதனால் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்ம அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு அவரை நம்பி நம்ம வாழ முடியும். கர்த்தர் சாராளுக்காக கிரியை செய்கிறார். 17வது வசனம் வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பார்வோன்ட்ட போகும்போது மகா வாதைகளால் கர்த்தர் வாதிச்சார். ஏதோ பிரச்சனை, நோய் ஏதோ வந்துருச்சு. இங்கே பார்க்குறோம் கர்த்தர் நிறைய காரியம் செய்கிறாரு. அபிமெலேக்கு அவனுடைய மனைவி வேலைக்காரிகளெல்லாம் கர்த்தர் ஆபிரகாம் ஜெபம் பண்ண பிறகு தான் சுகமாக்குறாரு. எவ்வளோ நாள் அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சுன்னு தெரியல. சாத்தான் சாராளுடைய லைஃப்பை அவன் டச் பண்ண பார்க்குறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் இங்கே இருக்கிறாரு. இந்த காரியத்தை யோசிச்சு பார்த்தா நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னொன்னே வீட்டில் இருக்க 318 பேருக்கு ஆயுதம் போட்டு விட்டு 4-5 ராஜாக்களை போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்த ஆபிரகாம் இந்த காரியத்தில் ஏன் அவரால் எதுவுமே செய்ய முடியல? அதெல்லாம் நமக்கு புரியாது. சில நேரங்களில் நம்ம நம்பி இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னு நமக்கு தெரியாது. யார் உதவி செய்தாலும் செய்யாட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் அபிமெலேக்குடைய சொப்பனத்தில் போய் டைரெக்டாக அவனே அட்டாக் பண்ணிட்டார். நீ செத்த உடனே அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தில் எல்லாரும் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்காங்க. வேலைக்காரி கூட பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கா. எல்லாத்தையும் ஆபிரகாம் ஜெபம் பண்ண பிறகு தான் கர்த்தர் சரியாக்கினார். ஆபிரகாம் அங்கே இருக்கும்போது பிசாசு ஆபிரகாமை சோதிக்கணும், கஷ்டப்படுத்தணும்னா வேறு எத்தனையோ காரியங்களை செஞ்சுருக்கலாம். அப்படி தானே? யோபுக்கு வந்த மாதிரி அவனுடைய ஆடு மாடு பிள்ளை அப்படி எதையாவது எடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருக்கலாம். இல்லைனா சாரால் கையோ காலையோ வெட்டியிருக்கலாம். ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம்.
ஆனால் சாத்தான் டைரக்டாக டார்கெட் பண்ணினது சாராளுடைய கர்ப்பத்தை. அதில் தான் கிறிஸ்துவானவருடைய அந்த சந்ததி வரப்போகுது. அதை டிஃபைல் பண்ணுறதுக்கு, அதை தீட்டுப்படுத்துறதுக்கு சாத்தான் முயற்சிக்கிறான். கர்த்தர் அதை விட மாட்டார். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். நம்முடைய எல்லைக்குள்ள பிசாசு எந்த காரியத்தையும் கொண்டு வந்து நம்மை தீட்டுப்படுத்த தேவன் விடமாட்டார். கர்த்தர் வைராக்கியமாக செயல்படுவார். சாராளுடைய கற்பத்தை அவன் பிசாசு வந்து அதை கெடுக்க பார்க்குறான். அதாவது என்னென்னா, ஆபிரகாமுடைய சந்ததி பிறக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறக்கக்கூடாது, வேற ஏதாவது சாராள் மூலமாக பிறக்கணும். அதான் பிசாசுனுடைய திட்டம். கர்த்தருடைய ஆலோசனை மட்டுமே நிலை நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, பிசாசு என்ன காரியங்களை திட்டம் பண்ணுகிறானோ, முயற்சி பண்ணுகிறானோ, அது காரியங்கள் வாய்க்காது, அது வாய்க்காது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் மட்டும்தான் நிறைவேறும். ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சாரு, சாராளும் வந்தாங்கல்ல. அப்போ கர்த்தர் கைவிடுவாரா சாராளை? இங்கேயே நம்ம 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். சாராளின் நிமித்தம். அப்போது ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம் நிமித்தமாக ஏதோ ஒன்றை செய்கிறார். நம்மை ஆசிர்வதிக்கிறவங்கள கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். சத்துரு என்ன போராட்டம் பிரச்சனையை கொண்டு வருகிறானோ அதை நமக்காக, நம் நிமித்தமாக கர்த்தர் டீல் பண்ணுகிறார். நமக்கு அதில் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ அடுத்த அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, ஆதியாகமம் 21 கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார். குழந்தை பிறந்துருது, ஈசாக்கு பிறந்துருது. அப்போ அவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளேயே அதை நடக்க விடாமல் தடுக்கணும்னு பிசாசு நினச்சான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் சார்பில் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எதுவாக வேணா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி நான் செய்வேன். ஆமென். சாராளுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தரே செய்தார். எந்த மனிதனுடைய உதவி கிடையாது. எந்த ஒரு காரியமும் அவளை விடுவிக்கக்கூடிய எந்த ஏதுவும் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் சாராளுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்தார். அதே தேவன் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை குறித்து என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிசாசு பல காரியங்களை, பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். கர்த்தர் எல்லாத்தையும் தகர்க்க வல்லவர். அழைத்தார், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். கூடவே சேர்ந்து சாராளும் கையை பிடிச்சிட்டு வந்தாங்களே, சாராளும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. தன்னுடைய அழைப்பை ஏற்று வந்த ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறவரே கிடையாது. அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய தீமை வந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றி கொடுத்து தம்முடைய ஜனங்களை வாழ வைக்கிறவர். தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி காண்பிக்கிறவர். ஆமென். ஈசாக்கு பிறந்தார். அதுக்கப்புறம் சாராள் 127 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. கர்த்தர் சாராளை ஆசீர்வதித்தார். கர்த்தர் பெண்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை ஆதியாகமம் 3:15 சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் சாராளை காப்பாற்றினார். புரியுதுங்களா? ஸ்திரீயின் வித்து வரணும், அது பரிசுத்தமான வித்தாக அது வரணும். அடுத்து பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, சிறைப்பட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில், எஸ்தருடைய காலத்தில் யூத ஜனங்களை கம்ப்ளீட்டாக மொத்தமாக அழிக்கிறதுக்கு ஆமான் திட்டம் போடுறான். ஆமானும் சாத்தானுடைய ஒரு ஏஜென்ட்டு தான். மொர்தெகாயோட சேர்த்து எல்லா யூத ஜனங்களையும் அழிக்கணும்னு அவன் திட்டம் போடுறான். அகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்தில். எல்லாருக்கும் சம்பவம் தெரியும், எஸ்தர் கதை நமக்கு தெரியுன்றதுனால அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அந்த சமயத்தில் கர்த்தர் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமான், அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமான் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் எஸ்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றிட்டார். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். அந்த திட்டத்தில் கர்த்தர் அப்பப்போ பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரோலை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த சமயங்கிறது பெண்களுக்கு அவ்வளோ மதிப்பு இல்லாத ஒரு காலம். ஒரு ரெண்டாந்தர குடிமக்களாக அல்லது ஒன்றும் இல்லாத பேரில் கவுண்ட் பண்ணும்போது கூட பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க.
அவங்க வம்ச வரலாறு எழுதுனாங்கன்னா பெண்களுடைய பேரை எழுத மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்திலையும் கர்த்தர் எஸ்தரை ராணியாக்கி அந்த ஆபத்து காலத்தில் எஸ்தரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எஸ்தர் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 4வது அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் அங்கே அரண்மனைக்குள்ளே இருக்கிறா. ஆனால் எஸ்தருக்கு போடப்பட்ட சட்டம் தெரியாது. யூதர்களுக்கு விரோதமாக போடப்பட்ட சட்டம் தெரியாது. 12வது மாதம் 13ஆம் தேதியில் எல்லா யூதர்களையும் யார் வேணாலும் அடிக்கலாம், கொல்லலாம், கொள்ளையடிக்கலாம். இந்த சட்டம் போட்டாச்சு. இந்த சட்டத்தை மொர்தெகாய் தான் அவளுக்கு சொல்கிறாரு, இப்படி ஒரு சட்டம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு. அதை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு இவ பயப்படுறா. மொர்தெகாய் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ இந்த காலத்தில் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்ன பிறகு இப்போ அவள் சொல்கிறா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இப்போ அவளுக்கு பயம் கிடையாது. தன் உயிரை குறித்தே பயம் இல்லை. நான் ஒரு காரியம் செய்யணும், அதை இப்போ நான் செய்தே ஆகணுன்றது அந்த அர்ஜென்சி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தான் இதை செய்து ஆகணும், என் ஜனங்கள் காப்பாற்றப்படணும், அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் சொல்கிறா, நீங்கள் எல்லா யூதரையும் கூப்பிட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். உபவாசம் பண்ணிவிட்டு சட்டத்தை மீறி ராஜா கிட்ட போகிறேன். ராணியாக இருந்தால் கூட போக முடியாது, ராஜா கூப்பிட்டா தான் போக முடியும். அவன் சொல்கிறா, இந்த 30 நாளாக என்னை கூப்பிடவே இல்லைன்றா. அது என்ன ஒரு லைஃபோ தெரியாது பாவம். அப்படி ஒரு சூழ்நிலையில் எஸ்தர் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன். தேவனுடைய திட்டம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வரும்போது செல்ஃப் டினையல், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்ற ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும்போது சாக மாட்டோம். எஸ்தர் செத்து போயிட்டாளா? இல்லை, சொன்னா செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா. ஆனால் கர்த்தர் சாக விடலை. கர்த்தர் எஸ்தரை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். ஒரு பெரிய ஆர்மியால் கூட அடிக்க முடியாத, அழிக்க முடியாத தீய சக்தியாக இருந்த ஆமானை ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? உபவாசித்தாங்க, ஜெபித்தாங்க. எஸ்தர் தன்னுடைய அழகை காண்பித்து ராஜாவுக்கிட்ட எதையும் கேட்கல. அது மேலே அவன் நம்பிக்கை வைக்கல. ஏன்னா எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் அவர் பொற்செங்கோலை நீட்டலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ அவள் யாரை நம்பினா? தேவனை நம்பியிருந்தான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் என்னுடைய தாதிமாரும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி இந்த காரியத்தை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்காக செய்வார்ங்கிறது எல்லாமே ஓகே. ஆனால் நான் கர்த்தரோட இருக்கிற அந்த அனுபவத்தில் நான் வளரணும். எஸ்தர் ரொம்ப, அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. சாதாரண ஒரு சின்ன பிள்ளை தான், அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தவ. ஆனால் அவளை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அவளுக்கு பின்னால் ஜெபிக்கிறதற்கு யூதர்கள் இருந்தாங்க. அவளும் தன்னுடைய முழங்கால முடக்கி உபவாசித்து, அரண்மனையில் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் இருந்திருக்கும், இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டு பழகி இருந்திருப்பா. ஆனால் இப்போ சொல்கிறா, நான் உபவாசிக்க போகிறேன். உபவாசித்து ஜெபித்து பெரிய ஒரு விடுதலையை பெற்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம் என்ன வந்தாலும் அங்கே இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிற காரியத்தெல்லாம் நிறுத்திட்டு உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு உபவாசித்து கர்த்தரை தேடுவோம். அப்படி தேடும்போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கர்த்தர் வழிகளை திறப்பார். நமக்கே தெரியாத விதத்தில் கர்த்தர் நம்மையே பயன்படுத்துவார். எஸ்தருக்கு தெரியாது என்ன செய்யணும், எப்படி போய் ராஜா கிட்ட பேசணும், எதுவும் தெரியாது. ஜெபிக்கும்போது கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் அவரே அவளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி பண்ண, விருந்து வையே, விருந்தில் முதல் நாள் ஒன்றும் சொல்லாத, 2வது நாள் விருந்து வை. இதெல்லாம் கர்த்தர் பண்ணுகிற காரியங்கள். ஏன்னா 2வது நாளில் கர்த்தர் ஏன் சொல்ல சொன்னார்னா அப்போ தான் தூக்குமரம் ரெடி ஆகும். அந்த நைட்டில் கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோன்னா கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் நம்மை முதல்ல கர்த்தர் மாற்றுகிறார். பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய மக்களாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். நமக்கு ஏற்ற நேரம் எது, ஏற்ற வார்த்தை எது, இதை நமக்கு சொல்லித்தருவார். பெண்களாகிய நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை சரியான நபர்கிட்ட
பேசுறதுக்கான ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எவ்வளோ பெரிய ஆமான் வந்தாலும் பரவாயில்ல, ஒரே செகண்டில் நம்மால் வீழ்த்த முடியும். எஸ்தர் தனக்காக இல்லை, தன்னுடைய ஜனங்களுக்காக அந்த காரியத்தை செய்கிறார். நம்ம ஜெபிக்கும்போது பெரிய மாற்றம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேசத்தில் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை நாம் உண்டு பண்ண முடியும். நாம் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆளுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோன்னா நிச்சயமாகவே மாற்றங்கள் உருவாகுது. அதை நம்ம விசுவாசிக்கணும். எனக்காக மட்டும், எனக்காக என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வந்தால் தான் உபவாசிப்பேன் அப்படி கிடையாது. எஸ்தர் தனக்காக இல்லை, தன்னுடைய ஜனங்களுக்காக அழிவில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஜெபிக்கிறா. அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உடனே இப்போ அவங்க ரொம்ப நாள்லாம் டிலே ஆகலை. அந்த சட்டம் போட்டாச்சுன்னு தெரியுது. மொர்தெகாய் அதை அவள்கிட்ட சொல்கிறாரு. 3 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. 3ஆவது நாளே அவள் போகிறா. அப்புறம் 2 நாளையில் முடிஞ்சிருது. கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாக செய்கிறவர். அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவனாய் இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். அந்த சமயத்திலையும் யூதர்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்தில் வர்றதுக்காக. அதுக்காக தான் கர்த்தர் இவ்வளோ காரியங்களை செய்கிறாரு. அந்த அவ்வளோ பெரிய திட்டத்தில் எஸ்தருக்கு ஒரு பங்கை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய ஜனங்கள், தேசத்தில் இருக்கவங்க, உலகத்தில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்படணும், ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம். அந்த பெரிய திட்டத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கை கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாட்டா முழங்கால் போட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்லி தருவார். யார்கிட்ட என்ன பேசணும், ஏதாவது காரியங்களை கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இப்படியே காலங்கள் போகுது. குறித்த காலம் வந்தாச்சு. ஸ்திரீயின் வித்து வர்றதுக்கான குறித்த காலம் வந்தாச்சு. இப்போ கர்த்தர் தேடுகிறார். அந்த பரிசுத்த வித்தை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண் அவருக்கு தேவை. எல்லாத்துலேயும் அவருக்கு பெண் தேவையாக தான் இருக்குது, அப்படி தானே? அதுவும் எப்படின்னா, ஆணின் உதவி இல்லாமல், ஆணின் உதவியே இல்லாமல் ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்தில் வரணும். அதுக்கு தன்னை இணங்கக்கூடிய, ஈல்டு பண்ணக்கூடிய ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தேடினார். மரியாள் தான் அவருடைய கையில் கிடச்சாங்க. கர்த்தருக்கு யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் மரியாள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 15-16 வயது உள்ள சின்ன பிள்ளை தான். அதான் நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பயன்படுத்துவார், என் மூலமாக கிரியை செய்வாருங்கிற காரியத்தை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி கிடையாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய, அதை அவருடைய வாய்ஸை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய இருதயம் இருக்குன்னா நம்ம பாக்கியவான்கள். மரியாள் அப்படிப்பட்ட பாக்கியவதி. ஏன்னா காப்ரியேல் தூதன் சொல்கிறாரு, அவங்களுக்கு கொஞ்சம் புரியலை, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? 37-38 வசனம் வாசிப்போம். லூக்கா 1:37-38. தேவதூதன் சொல்கிறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுடைய சந்தேகத்துக்கு, அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மரியாள் தன்னை அப்படியே சரண்டர் பண்ணிட்டாங்க. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது, நான் உம்முடைய அடிமை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் ஓகே, என்னுடைய சுய விருப்பம்ன்றது எதுவும் கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், அம்மாட்ட கேட்குறேன், யோசேப்புக்கிட்ட கேட்குறேன், எதுவுமே கிடையாது. மரியாளுக்கு செகண்ட் தாட், செகண்ட் ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைச்சிட்டோன்னா நமக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்வார். மரியாளுக்கு எந்த நன்மையுமே குறையல. கர்த்தர் அவளை பாதுகாத்தார். அந்த தேவனுடைய அந்த குமாரனை சுமந்து பெற்றெடுக்கிறதுக்கு கர்த்தர் தேவையான கிருபையை கொடுத்தார். யோசேப்புக்கிட்ட போய் கர்த்தரே சொல்லிட்டாரு, நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, சந்தேகப்படாதன்றதை அவரே போய் சொல்லிட்டாரு. ஏன்னா மரியாளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, அவரே அதை டீல் பண்ணிட்டாரு. அப்புறம் கைட் பண்ணுறாரு, எலிசபெத்தை பற்றி சொல்கிறாரு. சரியான ஒரு இடத்துக்கு நேராக அவளை கைட் பண்ணுறாரு. ஒரு ஆலோசனைக்கு நேராக, எலிசபெத்துக்கு நேராக கர்த்தர் அவளை கைட் பண்ணி கொண்டு போகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆகட்டும், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நம்ம எப்போல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அப்போ
அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிநடத்துதலை கர்த்தர் நமக்கு அடுத்தடுத்து தருவார். மரியாளுடைய வாழ்க்கையில் அதான் பார்க்குறோம். மரியாளுக்கு எந்த நன்மையும் குறையலை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்துல பெத்லேஹேமுக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போனார். அதுக்காகவே ஒரு ராஜா ஒரு ஆணையை போட்டு தாவீதின் ஊரில் போய் தான் குழந்தை பிறக்கணும், அதுக்காக பெத்லேஹேமுக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போனார். கர்த்தர் அந்த இடத்துல பிரசவிக்க பண்ணார். அங்கேருந்து எகிப்துக்கு கூட்டிகிட்டு போனார். ராஜா கொல்ல தேடுறாங்கும் போது எகிப்துக்கு கூட்டிகிட்டு போனார். எல்லா பக்கமும் தேவனுடைய வழிநடத்துதல் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. தேவன் ஆதியாகமம் 3:15 சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிற்று மரியாள் மூலமாக. இன்னைக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு அவர் திட்டம் போட்டிருக்கிறாரோ, என்னை கொண்டு செய்யணும்னு திட்டம் போட்டிருக்கிறாரோ, அதையெல்லாம் செய்வதற்கு நான் ரெடியாக இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அதுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் அவர் டீல் பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இப்போ மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் பார்க்குறோம். எந்த உதவியும் இல்லாமல், ஆணுடைய உதவி இல்லாமல் கர்த்தர் அதை கொடுத்தாரு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், எனக்கு அசிஸ்டன்ஸ் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, தூக்கி விட யாரும் இல்லை, அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். நமக்கெல்லாம் மரியாள் ஒரு எக்ஸாம்பிள். யாருமே இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அதற்கான ஆதாரமோ உதவி செய்யக்கூடிய மக்களோ இருக்கிறாங்க இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. தேவன் இருக்கிறார். ஆமென். தேவன் இருக்கிறார்னா அவர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 3:15 சொன்னதை கர்த்தர் இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். அது சத்தியம்னா இன்னைக்கு நம்மை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அந்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறாரு, நம்ம இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா நம்மை குறித்து அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை குறித்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். அவருடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். அவருக்காக என்ன குறிக்கப்பட்டதோ அதை செஞ்சு முடித்தார். சிலுவைக்கு போனார். அடுத்து 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்தார். எழுந்த உடனே முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதுவும் ஒரு பெண்ணுக்கு தான் சொன்னார், போய் எல்லார்ட்டையும் சொல்லுப்பா. யோவான் 20 வாசிக்கிறோம். யோவான் வர்றாரு, அன்பார்ந்த சீஷன் தான் வர்றாரு. பேதுரு ரொம்ப துடுதுடு போனவர் தான். அவர் வர்றாரு, கல்லறையை பார்த்தாங்க, ஆமாம் காணோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாளால் போக முடியலை. அந்த தோட்டத்தை விட்டு அவளால் போக முடியலை. நான் இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்காம போக மாட்டேன், ஐயா கொண்டு போயிட்டீங்களா, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே சுற்றிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவளுக்கு முதல் தரிசனமானார். எந்த அளவுக்கு அவரை பார்க்கணும் அறியணும்னு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உலகத்தில் மற்றவங்க அவருடைய சத்தத்தை கேட்குறாங்களா கேட்கலையான்றது எனக்கு தெரியாது. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். அவரை அறிகிற அறிவில் வளரணும், அவரை நான் இன்னும் தேடணும். அந்த காரியத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தரிசனமாவார். மகதலேனா மரியாளை கொண்டு தான் கர்த்தர் முதல்ல அந்த சுவிசேஷத்தை சொல்ல சொன்னார். இன்னைக்கு அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதுக்கு நம்ம ஈல்டு பண்ணுவோம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். முக்கியமான காரியம், அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுவோம். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் சரி பண்ணுவார். எல்லாத்தையும் சரி பண்ணி என்னை வெற்றியோடு கர்த்தர் வாழ வைப்பார். என்னை வாழ வைக்கிறது, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் மிகவும் முக்கியம், மெய்யாகவே முக்கியம், தேவனுடைய பார்வையிலேயும் முக்கியம், நம்முடைய வீட்டிலேயும் முக்கியம். பெண்கள் உருவாக்குகிறார்கள். இவங்க சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. நடுவில் ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதாவது மரியாளுக்கு ஆண் உதவியே இல்லாமல் கர்த்தர் செஞ்சிட்டாருன்னு நினச்சதுனால இன்னுமே போங்கடா
எவன் உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குவோம், அப்படி அப்படி போயிடாதீங்க. அது வந்து மீட்பின் காரியத்தில் ஆணுடைய உதவி தேவையில்லை. கர்த்தர் வந்து ஒரு பெண்ணை ஹெல்ப் மீட்டாக தான் வச்சுருக்கிறாரு, தலையாக வைக்கல, ஹெல்ப் மீட்டாக வச்சுருக்கிறாருன்னா யாருக்கு உதவி செய்ய வச்சுருக்கிறாரோ அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. கணவனுக்கு தெரியாமல், கணவனுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது குடும்பத்துக்கு அது நன்மையாக அமையாது, அது வெற்றிகரமாக அமையாது. பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை இன்றைக்கி உலகம் முழுவதும் அதிகமாக செலவழிக்கக்கூடிய மக்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால் அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக் நிறைய போடுறாங்க, அதுக்கும் பல லட்சத்தில் போடுறாங்க. சாரால் 90 வயசுலேயும் அழகாக இருந்திருக்கிறா. 90 வயசில் அழகாக இருந்திருக்கிறாருன்னா அன்றைக்கி அவள் எந்த க்ரீமையும் போடலைங்க, நேச்சராகவே அழகாக இருந்தா. ஏன் அழகாக இருந்தான்னா ஒரு சீக்ரெட், அவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். வேதம் சொல்லுகிறது நீதிமொழி 31 சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அழகு போயிடும் ஒரு ஸ்டேஜில், அழகு என்றைக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இதனே நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஏஜுக்கு உட்பட்ட ஒரு பையன் அங்கே இருக்கிற ஒரு பிள்ளையை லவ் பண்ணால், அவங்க ஒர்க் பண்ணுறவன், அதாவது பைபிள் காலேஜ் பசங்க கிடையாது, எங்களோட பழகுனவன், வேலை பார்க்குறவன், அங்கே இருக்கிற பிள்ளையை லவ் பண்ணி அரேஞ்சிட்டு மேரேஜ். கல்யாணத்தில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா தேவதமாக இருந்தா, சூப்பராக பார்த்தோம். அடுத்து நம்ம இங்கே வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு 2 வருஷம் கழித்து ஒரு பாசஸ் மீட்டிங் போகும்போது அவனும் வந்திருந்தான் ஒரு செவ்வாய்க்கிழமை சர்வீஸுக்கு. அந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் வந்த வசனம் இந்த வசனம் தான், அழகும் மீன் சௌந்தரியம் வீண். அந்த பொண்ணு அப்படியே மாறி இருந்தாங்க, அந்த அழகு அந்த சௌந்தரியம் எல்லாமே போயிருச்சு. அழகு உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும்னா ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போங்க. கணவன் சொல்லுகிறது நல்ல வார்த்தையாக இருந்ததென்றால், அதாவது சப்மிஷன் வேறு, ஒபீடியன்ஸ் வேறு. ஒரு கணவனுக்கு எப்போயுமே இருதயத்தில் சப்மிஷன் இருக்கணும், மரியாதை இருக்கணும். ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரதமாக சொல்கிறார் என்றால் ஒபீடியன் பண்ணக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியணும் அவசியம் கிடையாது. 1 பேதுரு சொல்கிறாரு, பெண்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து பேசும்போது எத்தனை பெண்களை உதாரணமாக காமிச்சிருக்கலாம். ஆனால் பேதுரு சொல்லும் பொழுது நீங்கள் சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீங்கிறார். ஏன் சாராளுக்கு பிள்ளை என்றால், சாராள் ஒரு இடத்துல கூட தன் கணவனை ஏற்று பேசினாங்க, கணவனுக்கு விரோதமாக சண்டை போட்டாங்கன்னு சொல்லலை. அவங்க 2 எக்ஸ்ட்ரீமாக கீழ்ப்படிஞ்சாங்க தெரியுமா, 2 எக்ஸ்ட்ரீம். அதெல்லாம் எப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தர் காப்பாற்றினர். எக்காரந்த கொண்டும் குடும்பத்தில் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பவரை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க, இல்லையா? சில இடத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முதல் ராத்திரியே அவனை கையில் போட்டுக்கிட்டேப்பாங்க தெரியுமா. அன்னைக்கு நீ விட்டுட்ட அப்புறம் கஷ்டம், நீ போன அன்னைக்கு அப்படியே அவன் கைக்குள்ளே வச்சுக்கோ. கைக்குள்ளே வைக்காதீங்க, கர்த்தருக்குள்ளே வைங்க, கர்த்தரோட ஆலோசனை படி நடங்க, குடும்பம் வெற்றிகரமாக குடும்பமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி. நம்முடைய அனுகூலம் ஒத்தாசைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, பெண்கள் உடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, நோக்கத்தோடு படைத்திருக்கிறே, சிட்டத்தோடு ஒரு படைத்திருக்கிறே, அவருக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஆக்கப்பூர்வமான திறமைகளுக்காக நன்றி. அவைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருக்க ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தாவே, தாய்மார்களையும் சகோதரிகளையும் கர்த்தாவே, தங்கச்சிமார்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரம் ஒரு மேலே இருக்கட்டும். அவர்களை குறித்து கர்த்தர் வைத்த திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறட்டும். கர்த்தாவே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாமல் நாங்கள் வேண்டிக் கொள்ளதெல்லாம் செய்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறே, உமக்கு நன்றி. காரியங்களை வாக்கிய செய்வீராக உடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் முன்னேறி போக உடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற குடும்பமாக கர்த்தாவே உடைய நோக்கம் நிறைவேறப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, உடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி நல்ல சுகத்தோடு ஜீவனோடு தீர்காயுசோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.